வணக்கம் குழந்தைங்களா. தமிழில் இப்போ நாம் பார்க்க போகிறது வீட்டு விலங்குகள். வீட்டு விலங்குகள் அப்படின்னா நம் தேவைக்காக வீட்டில் வளர்க்குற விலங்குகள் தான் வீட்டு விலங்குகள். குழந்தைங்களா, இப்போ நாம் என்னென்ன வீட்டு விலங்குகள் இருக்குன்னு பார்க்கலாமா? வீட்டு விலங்குகள் வீட்டு விலங்குகள் ஆடு ஆடு. குழந்தைங்களா, நிறைய கிராமங்களில் ஆடுகள் வளர்க்குறாங்க. ஆடுகள் எதுக்கு வளர்க்குறாங்க தெரியுமா? ஆடுகள் இறைச்சிக்காகவும் பால் தேவைக்காகவும் வளர்க்குறாங்க. இறைச்சின்னா என்னம்மா? கறி, மாமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மட்டன் சாப்பிட்ருப்பீங்கள்ல, ஆட்டுக்கறி சாப்பிட்ருப்பீங்கள்ல, அதுதான் இறைச்சி. ஆடுகளை ஏழைகளின் பசு அப்படின்னு சொல்கிறாங்க. பசுமாடு பசுமாடு பசுமாடும் பால் தேவைக்காக தான் வீட்டில் வளர்க்குறாங்க. பசுமாட்டை நாம் கோமாதா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது காளை மாடு காளை மாடு. குழந்தைங்களா, விவசாயிகள் விவசாய நிலத்தை உழுறதுக்காக காளை மாடுகள் மேலே ஏற்கலப்பை கட்டி நிலத்தை உழுது விவசாயம் பண்ணாங்க. இப்போ நம்ம டிராக்டர் பயன்படுத்துறதுனால அந்த காளை மாடுகளை நீங்கள் அவ்வளோவா பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி காளை மாடுகளை வண்டி கட்டி அந்த வண்டி இழுத்துட்டு போகிறதுக்கும் காளை மாடுகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் வண்டி மாடு பார்த்துருக்குறீங்களா? அடுத்தது எருமை மாடு எருமை மாடு. எருமை மாடுமே பால் தேவைக்காக தான் வீட்டில் வளர்த்துருக்குறாங்க. இது என்ன விலங்குமா? இது குதிரை குதிரை. குதிரை எதுக்கு வளர்த்துருக்காங்க தெரியுமா? வண்டி கட்டி அந்த வண்டியை இழுத்துட்டு போகிறதுக்காக குதிரை பயன்படுத்தியிருக்கிறாங்க. குதிரை வண்டி பார்த்துருக்கீங்களா? அந்த குதிரை வண்டியில் நீங்கள் போயிருக்கிறீங்களா? குதிரை எப்படி ஓடும்? வேகமாக ஓடுமா? பார்த்துருக்குறீங்களா? அடுத்தது கழுதை 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 பொதி சுமக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது முன்னாடி வியாபாரிகள்லாம் நிறையா இருப்பாங்க. இந்த மாதிரி வண்டி எல்லாம் கிடையாது. பஸ்ஸு, லாரி இந்த மாதிரி வாகனங்கள்லாம் முன்னாடி காலத்தில் கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொண்டு போகிற பொருட்கள் எல்லாம் மூட்டையாக கட்டி இந்த கழுதை மேலே வச்சு அந்த கழுதையும் கூட கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் கழுதை பொதி சுமக்கிறதுக்காக வீட்டில் வளர்த்துருக்குறாங்க. பன்றி 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 இறைச்சிக்காக தான் வீட்டில் வளர்த்துருக்குறாங்க. இறைச்சின்னா என்ன சொன்னேன்? கறிக்காக சாப்பிட்றதுக்கு. அடுத்தது முயல் 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 பார்த்துருக்கீங்களா? முயல் என்ன சாப்பிடும்? முயலுக்கு என்ன பிடிக்கும்? கேரட் ரொம்ப பிடிக்கும்ல. முயலுக்கு கேரட்னால் ரொம்ப பிடிக்கும். முயலை செல்ல பிராணியாக வீட்டில் வளர்த்துருக்குறாங்க. அது மாதிரி இறைச்சிக்காகவும் வீட்டில் வளர்த்துருக்குறாங்க. அடுத்தது நாய் 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 யாராவது வீட்டிலலாம் வளர்க்குறீங்க? ஒவ்வொரு பேர் வச்சு சொல்லுவீங்க தானே? நாய் செல்ல பிராணியாக வீட்டில் வளர்க்குறாங்க. அது மாதிரி நாய் என்னம்மா பண்ணோம்? நம்ம வீட்டை பாதுகாத்து கொடுல. நம்ம ஊருக்கு எங்கேயும் போயிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு யாரையும் வர விடாமல் பத்திரமா பார்த்துக்கும்ல. நாய் வீட்டை காக்கிறதுக்காகவும் வளர்த்துருக்குறாங்க. அடுத்தது பூனை 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 யாராவது வீட்டிலலாம் வளர்க்குறீங்க? பூனை உங்களுக்கு பிடிக்குமா? அதோட தோல், ரோமங்கள்லாம் சாஃப்டாக இருக்கும்ல. பூனையும் செல்லப்பிராணியாக தான் வளர்த்துருக்குறாங்க. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம வீட்டு விலங்குகள் படிச்சிட்டோம். இன்னொரு டைம் வீட்டு விலங்குகள் ஒவ்வொன்றா திரும்ப ஒன் டைம் சொல்லிடலாமா? வீட்டு விலங்குகள் வீட்டு விலங்குகள் ஆடு ஆடு பசுமாடு பசுமாடு காளை மாடு காளை மாடு எருமை மாடு எருமை மாடு குதிரை குதிரை கழுதை கழுதை பன்றி பன்றி முயல் முயல்
நாய் நாய். பூனை பூனை. ஓகே குழந்தைங்களா, இன்றைக்கி நாம் வீட்டு விலங்குகள் படிச்சிட்டோம். நன்றி குழந்தைங்களா.